பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு கல்வி மற்றும் மருத்துவ சேவைகள் இலவசமாக வழங்கப்படும் என அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். பென்னாகரம் தொகுதியில் போட்டியிடும் அவர் இன்று வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், முதியோர் உதவித்தொகை 1000 ரூபாயில் இருந்து 2000 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என தெரிவித்தார். மக்கள் தேர்தலில் பணம் வாங்கிக் கொண்டு வாக்களிக்கும் போக்கை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ரெண்டு கட்சியும் இப்ப பண மூட்டை எடுத்துட்டு வருவாங்க. தேர்தல் வந்துருச்சு, பண மூட்டை எடுத்துட்டு இந்த வச்சுக்கோ 500, 1000, 2000 வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அதனால இதெல்லாம் நீங்க தெளிவா இருங்க. ஏன்னா கடந்த காலத்துல பணத்தை வாங்கி தான் கலைஞரும் ஜெயலலிதாவும் 5 முறை முதலமைச்சராகி அவங்க கோடி சுண்ணாய் எல்லாம் கொள்ளடிச்சுக்கிட்டு நம்ம இன்னும் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கோம், கோமணம் கட்டின்னு கஞ்சி கூட குடிச்சிட்டு இருக்கோம். இந்த நிலைமை மாறணும், முன்னேறணும்னா ஆட்சி மாற்றம் வந்தாதான் நடக்கும். ஒரு முறை நீங்க எல்லாம் சேர்ந்து மாத்தி போட்டுருங்க. உங்க தலையெழுத்தை நான் மாத்தி காமிக்கிறேன்.